அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறோம். நாங்களும் நல்லாயிருக்கோம். எல்லோரும் சேஃபாக இருங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இது பாருங்கள், பார்க்கலே அவ்வளோவா நல்லாயிருக்கு. சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டு சுவையாக இருக்கும் இந்த சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக சூப்பராக செய்வோம். வாங்க செய்யலாம். இப்போ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சிக்கன் நான் ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். சேர்த்தாச்சு. இதில் நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்தாச்சு. காயட்டும். இப்போ பாருங்கள், 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நான் பச்சையில் துளசி பச்சையில் சமைக்க போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். நான் துளசி பச்சை தான் ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ இது பைசஸ் தாளிக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு இஞ்சில் 3 பட்டை, 4 ஏலக்காய், கொஞ்சமாக ஸ்டார் பூ, கிராம்பூ, இது மராத்தி மொக்கு, கொஞ்சமாக ரம்பேலை, இது கடல் பசி, இது எல்லாமே இந்த பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. வாங்க இப்போ தாளிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் இந்த பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் 1/4 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். மல்லியும் புதினாயும் ஒவ்வொரு பிடி வச்சுருக்கேன். வாங்க இதை இப்போ தாளிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த சின்ன கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா வதக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம். எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக செய்கிறது தான் பிரியாணி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. இது என்னுடைய ஸ்டைல். இது சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இன்னும் நல்லா வதங்கணும். கலர் சேஞ்ச் ஆகி வரணும் வெங்காயம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நல்லா வதங்கணும். நம்ம இதுக்கு மூடி போட்டு மூடிக்குவோம். மூடி வச்சுக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இன்னும் நல்லா வதங்கட்டும். கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நேரமும் டெக்ஸ்சரும் அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதனால் இன்னும் நல்லா கலர் மாறி வரணும். கலர் மாறி வரட்டும். நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் பண்ணி வந்துருச்சு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு வெங்காயம் கலரு. இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தக்காளியும் நல்லா குலைவாக வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் கிண்டி விட்டாச்சு. இப்போ இதையும் மூடி போட்டு மூடிக்கணும். மூடி போட்டு மூடினா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இதையும் மூடி போட்டு மூடிக்கணும். நல்லா குலைவாக வதங்கி வரட்டும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா குலைவாக வதங்கினா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மல்லித்தலையும் பச்சை மிளகாயும் வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கோம். மல்லி புதினா ஒரு பிடி, மல்லி ஒரு பிடி, ஒரு 4 பச்சை மிளகாய் இது வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதையும் நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மல்லி புதினா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இல்லை இஞ்சி பூண்டு ராசமல் போகிற வரையும் வதக்கிக்கணும். பாருங்க, நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராசமல் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு
தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். சிக்கனும் நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்குது. இது நல்லா வதங்கட்டும். மொதல் உப்புலாம் நல்லா சேர்ந்து பிடிச்சி வரும். சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் கிட்ட நேரம் வதங்கி வரட்டும், பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வருது. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். இதில் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். இது வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா. இது வந்து பிரியாணி மசாலா வந்து வீட்டிலே அரைச்சது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சது. இப்போ இதையும் சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். இந்த சிக்கனோடு சேர்ந்து மசாலாவும் அப்போ தான் நல்லா வதங்கி வரும். சிக்கன்லேயும் மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா மசாலா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்குவோம். இது ஒரு 150 மில்லி, இது ஒரு 150 கிராம் இதை சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மசாலா. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து இப்போ சிக்கனும் நல்லா 1/4 வெந்துருச்சு. கரெக்டாக விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு லெமனில் பாதி பழம் சேர்த்துக்கும். அரை லெமன். இந்த அரை லெமனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சிக்கனில் நல்லா ஒட்டி பிடிச்சி வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எல்லாம் வதக்கி விட்டாச்சு. தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் 1 விளக்கு அரிசிக்கு 1 விளக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 1/2 கிலோ அரிசி, ஆனால் 1.5 விளக்கு இருந்துச்சு. நான் 1.5 விளக்குக்கு 1 விளக்கு அரிசி, அதனால் அதுக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 விளக்கு அரிசிக்கு 1 விளக்கு தண்ணி. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த தண்ணி கொதித்து வரட்டும், பார்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ கொதித்து வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்குவோம். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து மூடி போட்டு மூடிக்குவோம். இது கொதித்து வரட்டும். குக்கர் மூடி போட்டு மூடுறேன். ஆனால் விசில் வைக்க மாட்டேன், சும்மா தான் மூடி வச்சுருப்பேன். அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டிக்கு வேணாம். இப்போ கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சோறும் தண்ணியும் நல்லா பின்னி வந்துருச்சு. இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு. மறுபடியும் மூடி போட்டு மூடிக்குவோம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நின்று பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் நின்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிண்டி விட்டு அமுக்கி வச்சோம். இப்போ பாருங்கள், சுத்தமாக தண்ணி எல்லாம் வற்றி வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் சதன்னு இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம்.
இதுவே நல்லா பொழுன்னு வந்துடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இதை மூடி போட்டு முடிக்குவோம். முடியாச்சு. 2 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இப்போ நல்லா பொழுன்னு சூப்பராக வந்துடுச்சு, ஜம்முன்னு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள் நல்லா இப்போ ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு. இது ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், ரொம்ப சாப்பிட்றதுக்கே எம்மையாக இருக்கும். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே அப்படின்னா ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.